சூரபத்மனை வெல்ல பிறந்த முருகன் சூரசம்ஹாரத்துக்கு எப்படி ரெடியானார்ன்ற கதையை போன பகுதியில தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பார்வதி தேவி கிட்ட வாங்கின சக்திவேலை வச்சு முருகன் எப்படி சூரபத்மனை வதம் பண்ணாருன்னு வாங்க தெரிஞ்சுக்குவோம். 6 நாட்கள் போர் நடந்துச்சு. வீரபாகு தலைமையில தேவர்கள் படை அசுரர்களை துவம்சம் பண்ணாங்க. சூரபத்மனின் தம்பிகள் ஒவ்வொருவரா வீழ்ந்தாங்க. போரோட கடைசி நாள்ல சூரபத்மன் உள்ள வந்தான். அவன் பறவையாய், விலங்காய், மலையாயின்னு ஒவ்வொரு உருவமா மாறி மாறி குழப்ப முயன்றான். தோல்வி எப்படியும் உறுதின்னு தெரிஞ்சதும் கடலோட நடுவுல போய் ஒரு ராட்சச மாமரமா மாறி நின்னான். அப்பதான் முருகர் ஞானம் மிகுந்த சக்தி வேலை மாமரத்தை நோக்கி எரிஞ்சாரு. அந்த மரம் 2 துண்டுகளாக பிளந்தது. சூரனோட அகந்தை அங்கேயே சுக்குநூறானது. ஆனால் முருகர் சூரனை அழிக்கல. பிளந்த 2 துண்டுகள்ல ஒரு துண்டு மயிலாகவும் மற்றொரு துண்டு சேவலாகவும் மாறியது. மயில் முருகரின் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாறியது. வெற்றிவேல், வீரவேல். இது போல சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.